அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் டேல்ஸ் கோமதி. இன்று நாம் பார்க்கப் போவது காட்டு விலங்குகளை ஏமாற்றிய ஒரு சூழ்ச்சிக்கார நரியின் கதை. ஒரு அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு புத்திசாலியும் அதே நேரத்தில் சூழ்ச்சிக்காரமான ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் உணவு தேடி ஊருக்கு பக்கம் சென்ற நரி அங்கே சாயம் நிரம்பிய ஒரு பெரிய தொட்டியை பார்த்தது. தவறி அந்த தொட்டிக்குள் விழுந்துவிட்டது. அடுத்த நொடி நரி முழுக்க முழுக்க நீல நிறமாக மாறியது. நரி தன்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தது. அடடா, இப்படி இருந்தால் யாருக்கும் என்னை அடையாளம் காண முடியாது என்று சிரித்தது. பிறகு நரி உடனே காட்டுக்குள் திரும்பியது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீல நிற நரியை பார்த்த காட்டு விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கின. இது என்ன புது விலங்கு என்று நினைத்தன. அப்போது நரி கம்பீரமான குரலில் சொன்னது, நான் காட்டுதேவன். எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும். பயத்தில் காட்டு விலங்குகள் நரிக்கு மரியாதை செய்தன. சிறந்த பழங்கள், சிறந்த உணவுகள் அனைத்தையும் நரி இருக்கும் இடத்திற்கே கொண்டு வந்து தந்தன. நரி ராஜாவைப் போல சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் இரவு தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் நரி தன் வேஷத்தை மறந்து ஊ என்று ஊளையிட்டது. அந்த நிமிடம் எல்லா விலங்குகளுக்கும் உண்மை புரிந்தது. இது கடவுள் இல்லை, ஒரு ஏமாற்று நரிதான். கோபமடைந்த விலங்குகள் நரியை விரட்டியடித்தன. அவமானத்துடன் நரி காட்டை விட்டு ஓடியது. முடிவு. நீதி. எத்தனை வேஷம் போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிப்படும். ஏமாற்றத்தால் கிடைக்கும் உயர்வு எப்போதும் நிலைக்காது. நன்றி. வணக்கம்.